ஹாய். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் அன்பும் சமாதானமும் பெருக கடவுது. இப்போ இருக்கிற இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரேல் தெரியுங்களா? இஸ்ரேல் நாடு, அந்த இதில் மக்கள், யூத ஜனங்கள், அவங்க எகிப்து தேசத்தில் 430 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. அதில் பைபிளில் இருக்குது, யாத்திராகமம் 12:40 இருக்குது, படித்து பார்த்துக்கோங்க. 430 வருஷம் இஸ்ரவேலில் அடிமைகளாக இருந்தாங்க. அப்போது அடிமைகளாக இருந்தப்போ அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் அவங்கள விடுதலை பண்ணாங்க. அப்படி விடுதலை பண்ணப்போ எகிப்து தேசத்திலேருந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள், அதாவது கல்யாணமான 6 லட்சம் புருஷர்கள் மட்டும். அப்போ அவங்களுடைய மனைவிகள், அவங்க பிள்ளைங்கள், வாலிபர்கள், ஆடு மாடுகள் எல்லாம் சேர்த்தா 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள். அப்போ பார்த்துக்கோங்க, அவங்க எல்லாமே அங்கேருந்து புறப்பட்டு வராங்க. அடுத்து உபாகமம் 29:5-6, அதாவது அவங்க அந்த எகிப்திலேருந்து கிளம்பி வராங்க. அவங்க வனாந்தரத்தில் 40 வருஷம் பயணம் பண்ணுறாங்க, கானான் அப்படின்ற ஒரு தேசத்துக்கு போகிறதுக்கு. வனாந்தரம் அப்படின்னா தண்ணீர் கிடைக்காத, சாப்பாடு இல்லாத ஒரு அந்த இடம் வழியாக அவங்க 40 வருஷம் பிரயாணம் பண்ணி கானான் தேசத்துக்கு போகிறாங்க. இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த 40 வருஷ காலங்களுமே அந்த இஸ்ரேல் மக்கள், யூத ஜனங்கள், அவங்களுடைய உடைகளும் அவங்க அணிஞ்சிருந்த செருப்புகளும் பழசாக போகலையாம். பைபிளில் இருக்குது, உபாகமம் 29:5-6 இருக்குது. அவங்க 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆண்டவர் வழி நடத்தியிருக்காங்க. அப்போது அவங்க செருப்பு பழசாகவும் போகலை, அவங்க உடைகளும் பழசாக போகலையாம் அப்படின்னு பைபிளில் இருக்குது. அது எப்படி? அது பைபிளில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற, நான் சொல்கிறேன், இப்போவும் அந்த இஸ்ரேல் மக்கள் இருக்கிறாங்க, இஸ்ரேல் நாடு இருக்குது. அந்த ஜனங்கள் தான் எகிப்து தேசத்தில் 430 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. இப்போவும் இந்த இஸ்ரேல் மக்கள் இருக்காங்க. அவங்கள குறித்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இதே இந்த இஸ்ரேல் மக்களை பற்றி சொல்லப்பட்ட இதில் தான் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வருகையும் சொல்லப்பட்டிருக்கு. அவர் மரித்தது, அவர் உயிரோடு எழுந்தது, எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அநேக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை என்னோடய சேனலில் நான் அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். எவ்வளோ விஷயங்களை உலகத்தில் தெரிஞ்சுக்கிறீங்க. பைபிளும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் பைபிளை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றியும் பைபிளை பற்றியும் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.